ஹாய் வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? இன் பிட்வீன் மோட்டிவேஷனல் டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம். கான்செப்ட் ரிகார்டிங் வீடியோவே இப்போ போட முடியல. ஏதோ சின்ன சின்னது லேர்ன் பண்ணிவிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு டைம் இல்லாமல் போகுது. இல்லை நான் உட்காராமல் போகலாம், பிளான் படி உட்காராமல் போகலாம். பட் ஓகே ஃபைன். இன்றைக்கி என்ன நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பைத்தான் டியூட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி ரன் ஆகுது சீக்வன்ஷியலாக, அதை ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் டியூட்டர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வன்ஷியல் லைன்ஸ் லைக் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எந்த ஆர்டரில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது இந்த 2 லைனும் செக் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் விஷுவலைஸ் எக்ஸிக்யூஷன் லைக் டீச்சர்ஸ்க்கு ஆப்ஷன் ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூம் இன்லாம் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போது எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஹாய் வந்துடுச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் லைன். ஸோ செகண்ட் ஹலோ. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபோரில் ஏற்கனவே 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் படிச்சிருப்பீங்க. லைக் சீக்வென்ஷியல் ஃப்ளோ, செலெக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன். ஸோ இதில் சீக்வென்ஷியல் 1 by 1 எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு, இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லாம் இருக்கும்போது என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா டெஃப் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஃப்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஒரே ஒரு பேராமீட்டர் வச்சுட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டரை பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் அவுட்டரில் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ இப்படி எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது எந்த மாதிரி ஆர்டரில் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு எந்த லைனில் எக்ஸிக்யூட் ஆகுனா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக இருக்க போயிட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் தான் உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுங்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஃபஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பாருங்கள், நம்ம விஷுவலைஸில் பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறோம். அகெயின் உங்களுக்கு கோடை ஜூம் பண்ணலாம். ஃபைன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் ஸ்டெப் 1 வந்து லைன் 1 டெஃப் தான் உங்களுக்கு டீகோட் ஆகும். ஸோ டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் என்ட்ரியை உங்களுக்கு ஸ்பேஸில் எஃப்என் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குன்னு என்ட்ரி போட்டுட்டு செகண்ட் லைன் வந்து ஃபங்க்ஷன் கால் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் கால் எக்ஸிக்யூட் ஆனோடனே செகண்ட் ஸ்டெப்பில் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ அங்கே அகெயின் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போய் ஆக்சுவல் பேராமீட்டர் 3 வந்து என்கிறத ஃபார்மல் பேராமீட்டர், தட் இஸ் ஆர்குமெண்ட் 3 வந்து பேராமீட்டர் என்ல அசைன் ஆகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ தட் உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து லைன் தட் இஸ் 3 பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகணும் காலுக்கு, அது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹாய் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஹோப் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு 2 லைன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெப் 1 இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் லைன் டு பி எக்ஸிக்யூட்டட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த லைன் தான் ஃபஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் ஆகுங்கிற இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு கிரே கலர் லைன் இருக்குது, அதுதான் எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் உங்களுக்கு அந்த டெஃப்டில் இருந்தால் வரும். ஸோ லைக் இப்போ வந்து இப்போ கரண்ட்டாக என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்கிறது தான் அந்த டெஃப். ஸோ கண்ட்ரோல் அங்கே தான் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகிட்டு அது உங்களுக்கு என்ட்ரி போடுது, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் கால் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் உள்ள கண்டென்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணி ஃபங்க்ஷன் காலுக்கு வரணும். ஸோ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் காலுக்கு வந்த அப்புறம் நெக்ஸ்ட் லைன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து சீக்வென்ஷியலாக ஃபங்க்ஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது, கண்ட்ரோல் ஃப்ளோ எப்படி இருக்குது ஃபங்க்ஷனில் இல்லை ப்ரோக்ராம் லைனில் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து python tutor.com யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இன்னுமே கிளியராக உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து டீச்சர்ஸ் ஆப்ஷன் ரெக்வஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக என்னால் காட்ட முடியுது. அண்ட் உங்களுக்கு டீச்சர்ஸாக இருந்தால் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆக்சஸ் வாங்கிக்கலாம். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சீக்வென்ஷியல் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக புரியுது. ஏன்னா அந்த ரிகர்சிவ் கால்க்குலாம் டெப்த் ஃபங்க்ஷன் கால் போகும். அப்போ கிளியராகவே இந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. ஸோ இது இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்காக தான் உங்களுக்கு அவுட்புட் வருதுங்கிறது உங்களுக்கு ரியல் டைம் நல்லா புரியும். ஹோப் இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் லிங்க்கையும் உங்களுக்கு சென்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ பார்க்குற வரையும் பாய்.